students, welcome to our channel. இப்போ நம்ம எந்த sum பார்க்க போறோம்னா exercise 1.4ல second sum தான் பார்க்க போறோம். Let f mapping from a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 where a equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. Represent by set of order pairs, a table, and arrow diagram, a graph. ஒரு function கொடுத்திருக்காங்க. Next, a being the set of elements கொடுத்திருக்காங்க. நம்மள 4 subdivisionல question find out பண்ண சொல்லியிருக்காங்க. Solution given a set of elements 2, 4, 6, 10, 12. B set of elements 0, 1, 2, 4, 5, 9. Next, function எப்படி define பண்ணிருக்காங்கன்னா f of x equal to x by 2 minus 1. Next, f mapping from a to b கொடுத்திருக்காங்க. x எங்க இருக்கோ அங்கெல்லாம் a set of elements apply பண்ணலாம். When x equal to 2. x எங்க இருக்கோ அங்கெல்லாம் 2னு replace பண்ணலாம். f of 2 equal to 2 by 2 minus 1. 2 table cancel பண்றோம். 2 ones are 2. 1 minus 1 equal to 0. Practice பண்ற வரைக்கும் சைட்ல ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ எழுதணும். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ. நம்ம x க்கு 2னு அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 0னு கிடைச்சிருக்கு. 2, 0. Next, a set of element என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4னு கொடுத்திருக்காங்க. x equal to 4. f of 4 equal to x எங்க இருக்கோ அங்க என்ன அப்ளை பண்ணணும்? 4னு அப்ளை பண்ணணும். 4 by 2 minus 1. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 ones are 2 twos are 2 minus 1 equal to 1. 4, 1. Next element 6. f of 6 equal to 6 by 2 minus 1. 2 table cancel பண்றோம். 3 times வரும். 3 minus 1 equal to 2. 6, 2. Next element 10 இருக்கு. x எங்க இருக்கோ நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? 10னு அப்ளை பண்ணணும். x equal to 10. f of 10 equal to 10 by 2 minus 1. 2 table cancel பண்றோம். 5 twos are 10. 5 minus 1 equal to 4. 10, 4. Last element என்ன இருக்கு? 12. x equal to 12னு அப்ளை பண்ணலாம். x equal to 12. f of 12 equal to 12 by 2 minus 1. 2 table cancel பண்றோம். 6 வரும். 6 minus 1, 5. 12, 5. ஃபங்க்ஷன்ல x எங்க இருக்கோ அங்கெல்லாம் a set of elements apply பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन set of order pairs ஃபங்க்ஷனை f ன்னு டிஃபைன் பண்ணதுனால f equal to நம்ம இங்க சைடுல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாமே ரைட் பண்ணிக்கலாம். set of all 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிளை ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் டேபிள். டேபிள்ன்றது என்னன்னா எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் எடுத்து எழுதுதான். எக்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவா அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளையா, அதுதான் டேபிள் ஃபார்மேட்ல எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க செட் ஆஃப் ஆர்டர் பாஸை வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். 2னு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 0, 4, 1, 6, 2. அது அப்படியே டேபிள் ஃபார்மேட்ல எழுத வேண்டியதுதான். எக்ஸுக்கு 2னு அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0னு கிடைச்சது. நெக்ஸ்ட் 4 அப்ளை பண்ணும்போது 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5னு கிடைச்சது. இதுதான் டேபிள் ஃபார்மேட். செகண்ட் கொஸ்டின் ஓவர். இதுதான் டேபிள் ஃபார்மேட். தேர்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஆரோ டயக்ராம் டிரா பண்ணும்போது given a set of elements ஐயும் b set of elements தான் எடுத்து எழுதணும்.
Third question, arrow diagram. Arrow diagram எப்பவுமே A set of elements ஐயும் B set of elements தான் ரைட் பண்ணும். A set of elements என்ன கொடுத்திருக்காங்க? 2, 4, 6, 10, 12. Next, B set of elements என்ன கொடுத்திருக்காங்க? 0, 1, 2, 4, 5, 9. Most of all இங்க என்ன மிஸ்டேக் வரும்னா, நம்ம இங்க வேல்யூ அப்ளை பண்ணும் போது 9ன்ற எலமெண்டே கிடைச்சிருக்காது. அதனால மோஸ்ட்லி பி செட்ல 9ன்ற எலமெண்ட்டை ரைட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா 9ன்ற எலமெண்ட்டை ரைட் பண்ணலன்னா ஆஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் ஆரோ டயக்ராம் டிரா பண்ணும்போது கண்டிப்பா ஏ செட் ஆஃப் எலமெண்ட்ஸையும் பி செட் ஆஃப் எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுங்கன்ற. அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைச்சது? 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. 9ன்ற எலமெண்ட்டுக்கு மேப்பிங் டிரா பண்ண முடியாது. இதுதான் ஆரோ டயக்ராம். லாஸ்ட் கொஸ்டின், கிராஃப். X axis, Y axis 0. X axisல 2, 4, 6, 8 எடுக்கிறேன். நீங்க 1, 2, 3, 4 கூட எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12. A செட்ல 2, 4, 6, 8 மிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கிராஃப் டிரா பண்ணும் போது 8 மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆக்சிஸ்ல கரெக்டா ரைட் பண்ணும். 2, 4, 6, 8, 10, 12. Y ஆக்சிஸ்ல 1, 2, 3 எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப ஃபிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் 2, 0. நெக்ஸ்ட் 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் கிராஃப்ல ஃபிளாட் பண்ண போறோம். 2, 0 எக்ஸ் ஆக்சிஸ் மேல கிடைக்கும். 2, 0. நெக்ஸ்ட் 4, 1. 4, 1. நெக்ஸ்ட் 6, 2. 6க்கும் 2க்கும் நேரா பாயிண்ட் மார்க் பண்ணி ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10, 4. 10, 4. எக்ஸ் ஆக்சிஸ்ல 10, ஒய் ஆக்சிஸ்ல 4. 10, 4. நெக்ஸ்ட் 12, 5. That's all. செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மொத்தம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.